ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, ஆதிரத்தினங்கள் சொல்லக்கூடிய அந்த அனுபவ கதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக. வாருங்கள், இன்றைக்கு பிரம்மா குமார், மூத்த ராஜ யோகி, மூத்த சகோதரர் வித்யாசாகர் நேற்று பிரம்மா பாபாவுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தார். தன்னை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டினார்கள். ஆனால் பாபா என்ன செய்தார்? காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் தன்னுடைய உயிரை காப்பாற்றி விட்டார் அப்படின்ற அனுபவத்தை நாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கு சகோதரர் வித்யாசாகர் டெல்லியிலிருந்து அவர்கள் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் சொல்ல போகின்றார் இன்றைக்கு பாக்கிய விதாத்தா மூலமாக. நான் 1963 இந்த ஈஸ்வரிய ஞானத்தை கிடைக்கப் பெற்றேன். இதற்கு முன்பே நான் உலகில் உள்ள சிவபக்தர்கள், அது மட்டுமா சிவப்பிரியர்கள், இப்படியாக பலருடைய அனுபவங்களை படித்து முடித்திருந்தேன். நான் அனைத்து தர்ம சாஸ்திரங்கள், அனைத்து வேதங்கள், அனைத்து உபநிடதமெல்லாம் கற்று தேர்ந்து அவைகளை நியமமாக கொண்டு வாழ்ந்து வந்தேன் அப்படின்று அழகாக நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கடைசியில அந்த ஆரிய சமாஜத்தினுடைய வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றுபவனாக நான் இருந்தேன் அப்படின்று அழகாக நம்மிடம் இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக மூத்த சகோதரர் வித்யாசாகர் டெல்லியிலிருந்து தன்னுடைய அனுபவத்தினை 1963 நடந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இப்படியாக நான் முழுமையாக பின்பற்றுவனாக இருந்தாலும், ஆனால் சத்தியத்தை அடைய வேண்டிய அந்த தேடலில் நான் இருந்தேன் அப்படின்று சொல்லிக் கொண்டு வருகின்றார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில மாதேஸ்வரி, அதாவது மம்மா அவர்கள் அபுவிலிருந்து, அதாவது பாண்டமாவிலிருந்து 1963 ரஜோரி அந்த கார்டனுக்கு வருகை புரிந்தார்கள். அப்போ முதன்முறையாக நான் மாதேஸ்வரி அவர்களை சந்தித்த பொழுது எனக்கு அந்த தெய்வீக அந்த ஒளி பிரகாசமாக, அதாவது அந்த தூய்மை அனுபவமா எனக்கு ஆனது அப்படின்னு சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்னுடைய தேகத்தை முற்றிலும் மறந்து போயே இருந்தேன். பிறகு என்னை சுற்றிலும் சரி, அந்த ஆனந்தமயமான அந்த அலைகள் சூழ்ந்து கொண்டு விட்டது. அந்த சமயத்தில் இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரி வித்தியாலயத்தினுடைய எனக்கு தொடர்பு மட்டும்தான் இருந்தது. நான் முழுமையாக ஞானத்தில் இல்லை. இந்த ஈஸ்வரிய ஞானத்தை ஆழமாக புரிந்து கொள்ள நாட்டமுடையவனாக நான் இருந்தேன். அந்த சமயத்துல இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தை பற்றி பலவிதமான வதந்திகள் இந்த சமுதாயத்தில் பரவி இருந்தது. அப்போ நானும் அதையெல்லாம் கேள்விப்பட்டேன். அது மட்டுமா, என்னையும் இங்கு வரவிடாமல் பலர் தடை செய்தார்கள். ஆனால் நான் இந்த ஞானம், இந்த யோகத்தினுடைய ஆழத்தில் சென்று அனுபவம் செய்வதில் அதிகமாக எனக்கு விருப்பம் கொண்டிருந்தேன். அது மட்டுமா, எனக்கு ஒரு திடமான எண்ணம் இருந்தது. அது என்னவென்றால், எதுவரையில் நானே நேருக்கு நேராக கேள்விப்பட்ட விஷயங்களை பார்க்கவில்லையோ, நான் கேட்கவில்லையோ, அதுவரையில் அங்கே செல்வதை விடமாட்டேன். அப்படியென்று பிரம்மகுமார் மூத்த சகோதரர் வித்யாசாகர் டெல்லியிலிருந்து தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு மாதேஸ்வரி அவர்களை சந்தித்த மாத்திரமே அந்த தூய்மையினுடைய ஆனந்தம், அந்த தூய்மையினுடைய லேசுத்தன்மை எனக்கு அனுபவம் ஆனதால்,
இந்த ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய அறிவுரைகளை இன்னும் முழுமையாக அனுபவம் செய்ய வேண்டும் அப்படி என்ற எனக்கு அந்த உற்சாகம் அதிகமா ஆகிவிட்டது. எத்தனை முறை மாதேஸ்வரி அவர்களை சந்தித்தோனோ, மாதேஸ்வரின்னா யாரு? அம்மா அவர்களை சந்தித்தோனோ, அப்பொழுதெல்லாம் என்னிடம் உள்ள அந்த பலவீனங்கள், அந்த தீய குணங்கள் என்னை விட்டு விலகுவதை உணர்ந்தேன். அது மட்டுமா, அம்மாவுடைய அந்த சுவாச சங்கங்களில் அந்த தூய்மை ததும்பி இருந்தது. பிறகு நான் தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்கான அந்த வரதானத்தை கிடைக்கப் பெற்றேன் அப்படின்று அழகாக அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதனால்தான் யாரு? மாதேஸ்வரி யாரு? தூய்மையினுடைய பிறப்பிடமாக திகழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றார் இந்த சங்கமுகத்துல. பிறகு மாதேஸ்வரி அவர்களுடைய அந்த தூய்மை நிறைந்த மலர் முகம் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த ஆன்மீக திருஷ்டி, அந்த ஆன்மீக வார்த்தைகள் எனக்கு எப்பொழுதுமே சதா ஒரு வரதானியாகவே எனக்கு விளங்கியது. அது மட்டுமா, அம்மாவுடைய செயல்களின் முழுமையான அந்த ரூபத்தில் அந்த கருணை எனக்கு தென்பட்டது. பிறகு நான் மாதேஸ்வரி அவர்களை வெகு சமீபத்தில் பார்த்து அனுபவம் செய்வதில், அவர்கள் வாயிலிருந்து ஒரு சொல் கூட அந்த ஞானம், அந்த அன்பு, அந்த யோகம் இவை இல்லாமல் வந்ததே கிடையாது. அவ்வளவு முத்து முத்தா பேசுவார்கள். அந்த நாளில் இந்த ஈஸ்வரி விஸ்வவித்யாலய பற்றி பலவிதமான விரோதமான விமர்சனங்கள் பரவிக்கொண்டே இருந்தாலும், ஆனால் அம்மாவுடைய அந்த ஆனந்த சொரூபத்தினுடைய ஸ்திதி, அதன் மூலமாக நாளுக்கு நாள் அவர்களுக்கு மிக நெருக்கத்தில் வந்து கொண்டே இருந்தது. அது மட்டுமா, நானும் சரி அம்மாவைப் போல மாறுவேன் அப்படி என்ற திட சங்கல்பத்துடன், சங்கல்பம்னா எண்ணம். அந்த சங்கல்பத்துடன் எனக்குள்ளே நான் உறுதி செய்து கொண்டேன். அந்த உறுதி தெரியுமா? நான் உங்களிடம் சொல்லப் போகின்றேன், கேளுங்கள். மரம் கனியே உண்பதில்லை. மரம் கனியே உண்பதில்லை. நதி நீரை அருந்துவதில்லை. நதி நீரை அருந்துவதில்லை. அதனால் உலகிற்காக, அதாவது இறைவனுக்காக இந்த உடல் தரித்திருக்கின்றோம். இறைவனுக்காகத்தான் இந்த உடலை தரித்திருக்கின்றோம் அப்படி என்ற திட எண்ணத்துடன் எனக்குள்ளே நான் உறுதி செய்து கொண்டேன். அந்த பழமொழியை நம்மிடம் அழகாக கேட்க கேட்க அனுபவம் தான் ஆகிறது. இப்படியாக மாதேஸ்வரி அவர்கள் அந்த சாட்சாத் அந்த சரஸ்வதி தான், அந்த சைத்தன்ய நதிதான் அவர் அப்படின்று அழகாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார் பிரம்மகுமார் வித்யாசாகர் அவர்கள். ஒருமுறை நான் மாதேஸ்வரி அவர்களை நேரில் பார்த்து, அம்மா, நானும் இந்த ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் சேவையில எனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்ய விரும்புகின்றேன் அப்படின்று அம்மாவிடம் நான் சொன்னேன். அதற்கு அம்மா சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையுடன் இருந்து கொண்டே இந்த உலகில் அந்த பீஷ்ம பிதாமகரை போன்று உதாரண புருஷனாக வாழ்ந்து காட்டுங்கள். அதன் மூலமாக அந்த உலகத்தினுடைய இளைஞர்கள் உங்கள் மூலமாக பிரேரணைகளை பெற முடியும் அப்படின்று அம்மாவுடைய அறிவுரை சொன்னார் என்னிடம். இப்படியாக அம்மாவுடைய அறிவுரைகளை நான் கிரகித்தபடியே இன்று கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக இந்த ஈஸ்வரிய சேவையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்று அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு அம்மா சரஸ்வதி அவர்களுடைய வாழ்வின் மூலமாக அந்த தெய்வீக வழிகாட்டுதல் எனக்கு கிடைத்தது. அறிமுகம் இல்லாத மனிதருக்கும் இவர் உண்மையில், அதாவது திவ்ய அந்த தெய்வீக சக்தி நிரம்ப பெற்றவர் என்பதை நிதர்சனமாக நினைக்க வைத்தது அப்படின்று சொல்லிக் கொண்டு வருகின்றார். இப்படியாக என்னுடைய நண்பனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் வாயிலாக நான் கேள்விப்பட்டேன். அதாவது நான் எனது அனுபவத்தை எழுதும்போது
இந்த உலகிலேயே மாதேஸ்வரி அவர்களை போன்ற பெண்மணி யாரையுமே பார்த்ததில்லை அப்படின்று உறுதியாக நான் சொல்கின்றேன். ஒரு கால் அந்த பாக்கிய வள்ளல் இறைவனே, அதாவது மாதேஸ்வரி அவர்களை மட்டும் வரம் கொடுத்து இந்த பூமியில் அனுப்பி இருக்கக்கூடும் அப்படி என்று நான் பார்த்தேன், நான் அடைந்தேன். மாதேஸ்வரி உண்மையில் சரஸ்வதி தான், உண்மையில் அவர்தான் ஜெகதாம்பா தான், உண்மையில் அவர்தான் மம்மா அவர்கள் அப்படின்னு சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதாவது சரஸ்வதி என்றாலே ஞான சுரூபம். எந்த செயலையும் விவகாரங்களையும் ஞான சுரூபத்தில் நிலைத்து செயல்படுவார் தான் மம்மா அவர்கள். இப்படியாக மம்மா பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்று இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். மாதேஸ்வரி அவர்களுடைய செயல், மாதேஸ்வரி அவர்களுடைய பார்வை, மாதேஸ்வரி அவர்களுடைய சொல், மாதேஸ்வரி அவர்களுடைய பாவனை எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? காந்தம் போன்று அந்த சக்தி நிறைந்ததாக விளங்கி இருக்கும். அதனால்தான் அவரை இந்த மண்ணில் அந்த சாட்சாத் அந்த சைத்தன்ய தேவி என்பதை ஊர்ஜிதம் செய்து விட்டது. நான் இன்னும் வேற என்ன எழுதுவது? என்னுடைய அனுபவம் இன்னும் எழுத தூண்டுகிறது. ஆனாலும் எந்த வார்த்தைகளால் நமது சுடர்விடும் ஜோதி, அதாவது மம்மாவினை தரிசனம் செய்விப்பேன். அதனால்தான் சொல்லிக்கொண்டே போக முடியும். அதனால இந்த பாக்கிய விதாதம் மூலமாக உங்களிடம் நான் சொன்ன இந்த அழகான இந்த வார்த்தைகளை சொல்லி இன்றைய நாளில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தோம் என்று முடிக்கின்றார். அதனால்தான் சிவபாபா எப்படி இருக்கின்றார்? ஜோதி அந்த வடிவில் இருக்கின்றார். இந்த மண்ணில் ஓடக்கூடிய அந்த ஓடும் சைத்தன்ய ஞான கங்கையாக இவர் விளங்கியிருந்தார். உயிர் பிச்சை அளிப்பவர் யார்? சிவபாபா. அதனால்தான் சரஸ்வதி அவர்கள், பவானி அவர், ஏ சரஸ்வதி தாயே உங்களுக்கு கோடி கோடி வணக்கங்கள் அப்படின்னு பக்தியில சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். இப்படியாக இவ்வளவு நேரமாக நம்மிடம் வித்யாசாகர் பிரம்மகுமார் அவர்கள் அழகான மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை எவ்வளவு வருடங்களாக வெளியிலிருந்து உலக மக்களுக்காக பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து அற்புதமாக மம்மாவுடைய விசேஷங்களை நம்மிடம் சொன்னதற்கு அவருக்கு கோடான கோடி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாளைக்கு இன்னொரு விசேஷமான ஆத்மாவை பற்றி பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்னங்கள் சொல்லக்கூடிய அந்த அனுபவ கதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக. வாருங்கள், இன்றைக்கு பிரம்மா குமார், மூத்த ராஜ யோகி, மூத்த சகோதரர் வித்யாசாகர் நேற்று பிரம்மா பாபாவுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தார். தன்னை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டினார்கள். ஆனால் பாபா என்ன செய்தார்? காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் தன்னுடைய உயிரை காப்பாற்றி விட்டார் அப்படின்ற அனுபவத்தை நாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கு சகோதரர் வித்யாசாகர் டெல்லியில் இருந்து அவர்கள் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் சொல்ல போகின்றார் இன்றைக்கு பாக்கிய விதாத்தா மூலமாக. நான் 1963 இந்த ஈஸ்வரிய ஞானத்தை கிடைக்க பெற்றேன். இதற்கு முன்பே நான் உலகில் உள்ள சிவபக்தர்கள், அது மட்டுமா சிவ பிரியர்கள், இப்படியாக பலருடைய அனுபவங்களை படித்து முடித்திருந்தேன்.